ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஷோ பீஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பழைய இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா அது உள்ளார இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அவுட்டர் கார்டு மட்டும் இருக்கும். இந்த கார்டு ஒரு சைடில் டிசைன்ஸ் இருந்துச்சு, அதை எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் இந்த மாதிரி நம்ம ஒரு டால் மாதிரி ரெடி பண்ண போகிறோன்றனால அதுக்கேற்ற மாதிரி நான் வரைஞ்சிருந்தேன். அதை உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக தெரியணுன்றதுக்காக ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அவுட்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். இது அவுட்லைன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம 4 பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து 4 டால்ஸ் செஞ்சுருக்கேன் அப்படின்றனால நான் 4 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை டால் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரூம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இல்லாட்டி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரீஃபில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரில் இந்த மாதிரி நம்ம பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த ப்ரூம் ஸ்டிக்கை வச்சுட்டு உள்ளார வச்சுட்டு நம்ம இந்த பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ண போகிறோம். நம்ம எதுக்காக அந்த ப்ரூம் ஸ்டிக் வைக்கிறோன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், வளையக்கூடாதுன்றதுக்காக தான் இது வைக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த டால்க்கு ஹெட் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு க்ரௌன் மாதிரி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா வரைஞ்சேன். கரெக்டாக அந்த ஹெட் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது ஷேப்கே வரைஞ்சிட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரியே ஒரு 4 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பேப்பர் ஸ்டிக்கு, அதுலேயுமே சேம் 4 தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் தான் ரெடி பண்ணணும்னு இல்லை, சாதாரண நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இல்லாட்டி வேஸ்ட் பேப்பர் எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகணுன்றனால அவ்வளோக்கு தெரியாது. நீங்கள் இல்லாட்டி பிளாக் கலரில் உங்கள்கிட்ட பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 பீஸையுமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட 4 சைட்ஸ்லேயுமே இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி அதோட எட்ஜஸை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். 4 சைடுமே கவர் பண்ணதுக்கு அப்புறமா இதுலேயுமே நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வாட்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வாட்டர் கலர்ஸ் தான் இருக்குன்றனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் கலரில் இல்லாத கலர்ஸ் மட்டும்தான் நான் வந்து அக்ரெலிக்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்போர்ட்லேயுமே சேம் நம்ம 4 பீசஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இது ட்ரை ஆகிட்டும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேப்பர் ஸ்டிக்கு, அதில் இந்த மாதிரி எட்ஜில் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டுக்கு மேலே வந்து இதை ஒட்டிக்கிறேன். கரெக்டாக அது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஃபெவிகால் வச்சு கூட ஒட்டலாம், பட் அது அவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் ஒட்டுறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து எப்படி நம்ம வரைஞ்சிருந்தோமோ அதே ஷேப்பில் வந்து இதை நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹெட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த க்ரௌனை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபெவிகால்லையுமே ஒட்டுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபெவிகால் வச்சுமே ஒட்டி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. சேம் இதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 3 டால்ஸையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வாட்டர் கலர்லேருந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் வந்து அந்த சென்டராக இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனில் வந்து நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு லைட் கலர்ஸில் வேணுன்னா நீங்கள் லைட் கலர்ஸில் கூட பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது பாட்டமில் வந்து நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இதோட ஃபேஸ்க்கு வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கின் கலர் இல்லாட்டி சாண்டில் கலர் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட க்ரௌனுக்கு வந்து அந்த ஒரு நியான் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நியான் க்ரீனு, அது வந்து லைட்டாக எல்லோ மாதிரி தான் இருக்கும். அதை தான் இதோட க்ரௌனுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணி விட்டுருக்கேன். எல்லா டால்ஸோட க்ரௌனுக்குமே நான் இந்த கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு சும்மா நான் வந்து ஐப்ரோஸ் அண்ட் வந்து ஐஸ் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் சும்மா ஒரு லைன் மாதிரி போட்டு அது நோஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இதில் மவுத் வரைகிறதுக்கு மறந்துட்டேன். லாஸ்ட்டாக தான் நான் அது வந்து பண்ணியிருப்பேன். ஆனால் அது வரைகிறது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். லாஸ்ட்டில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்னுமே டீட்டெயிலிங்கோட கரெக்டாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாட்டம் அது உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன வேணால் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது மிடில் வந்து இந்த மாதிரி நம்ம சும்மா டாட்ஸ் மட்டும் அவுட்லைன் மாதிரி வச்சு விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷீட் வந்து அந்த கார்ட்லேருந்தே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆயிட்டும். நெக்ஸ்ட் இதே மாதிரியே நான் வந்து அந்த 4 டால்ஸ்க்குமே பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டார் மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு கரெக்டாக வரல. நீங்கள் வந்து நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வரைஞ்சிக்கோங்க. நான் சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் அது மேலே அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து ஒட்டிட்டு இதை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த டால் வந்து வாசிக்கிற மாதிரி நம்ம இதை வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேப்பர் ஸ்டிக் உள்ளார நம்ம ப்ரூம் ஸ்டிக் வைக்காமல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதை வந்து நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். இப்படி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதோட ஹேண்ட்ஸ் மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக வாசிக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அதையுமே ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப லாங்காக போகுன்றனால மற்ற டால்ஸ் ரெடி பண்ணதெல்லாம் என்னால் காட்ட முடியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் கிராஃப்ட் செய்வீங்கன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர ஸ்க்ரீன்லேயுமே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே எப்பப்போலாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.